இந்த தேக்கு மரம் பச்சை பசேல்னு அழகோல இருந்துச்சு. ஆனா, இந்த மரம் எப்படி பட்டுச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அத அப்புறமா கட் பண்ணி, நாங்க அத வந்து அறுக்க கொண்டு போன இடத்துல தான் இந்த உண்மை தெரிஞ்சுச்சு. ஆனா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. எப்படின்னா, அதில பெரிய ஆணி கூட இல்ல. அது ரொம்ப அறுக்கும்போது எடுத்து காமிச்சாங்க. அத மூட்டுக்கு அடியில நல்லா அரைஞ்சு வச்சிருந்திருக்காங்க. நம்ம அத கவனிக்காம இருந்திருக்கோம். அது கொஞ்ச நாள்ல அது அப்படியே இருந்து அதுக்குள்ளோட தண்ணி போய் அது பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா, அறுக்க போன இடத்துல அந்த இதுலேருந்து அறுக்கும்போது, அந்த வாழை உடைஞ்சிட்டுன்னு காணிச்சாங்க. அப்புறம் 1 ஹவர் கழிச்சு தான் 2வது அந்த பலகை அறுத்து நமக்கு தந்தாங்க. இந்த மாரிலாம் செய்வாங்களான்னு கூட நம்பிக்கை இல்ல நமக்கு. இப்படியும் செய்றாங்களா மனுசங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையா தான் இருக்குது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. பாருங்க இந்த தேக்கு மரம் நல்லா பெருசா வளர்ந்து, நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம்னு நெனச்சோம்.